அலாஸ்காவில் ஏற்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கம் 1964 மார்ச் 27ஆம் தேதி அலாஸ்காவின் நோர்த்கிளாப் பகுதியில் ஒரு மிகப்பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. ரிக்டர் அளவில் இதன் தீவிரம் 9.2 என பதிவு செய்யப்பட்டது. இது அமெரிக்காவில் பதிவு செய்யப்பட்ட மிகப்பெரிய நிலநடுக்கமாகும் மற்றும் உலக அளவில் நிகழ்ந்த பெரிய நிலநடுக்கங்களில் ஒன்றாகும். இந்த நிலநடுக்கம் பல நிமிடங்கள் நிலைநிறுத்தமின்றி நிலத்தை அதிர வைத்தது. இந்த நிலநடுக்கம் பசிபிக் டாப் பிளேட்டின் வலது பக்கம் அலாஸ்கா பிளேட்டுடன் மோதியதற்கான மாற்றங்கள் காரணமாக நிகழ்ந்தது. பிளேட்டுகள் ஒன்றுக்கொன்று கீழே சென்று மோதும் போது அதிர்வு உருவாகி நிலநடுக்கம் ஏற்படுகிறது. இதன்போது நிலத்தின் அடிப்பகுதி முறிந்து அதிர்வு பூமி முழுவதும் பரவியது. இந்த நிலநடுக்கம் அலாஸ்காவில் பெரும் சேதங்களை உண்டாக்கியது. பல வீடுகள் இடிந்து விழுந்தன, வாகனங்கள் மற்றும் பாலங்கள் சேதமடைந்தன. சுற்றுப்புறம் கடலோர பகுதிகளில் சுனாமி உருவானது. இது மேலும் மனித உயிர்களுக்கு ஆபத்தானது. பல நகரங்கள் முற்றிலும் தற்காலிகமாக பயன்படுத்த முடியாத நிலைக்கு வந்துவிட்டன. இந்த நிலநடுக்கத்தால் பல ஆயிரக்கணக்கான மக்கள் பாதிக்கப்பட்டனர். அலாஸ்காவில் 130க்கும் மேற்பட்ட மக்கள் உயிரிழந்தனர். உயிரிழப்பு மற்றும் சேதங்களால் நிலத்தின் விலை மதிப்பீடு செய்ய முடியாத அளவு பாதிப்பு ஏற்பட்டது. மேலும் சுனாமி காரணமாக அமெரிக்காவின் மேற்கிந்திய கடற்கரை பகுதிகளிலும் தாக்கங்கள் ஏற்பட்டு சில உயிரிழப்புகள் ஏற்பட்டன. இந்த நிலநடுக்கம் உலகிற்கு நிலநடுக்கங்களின் தீவிரத்தை புரிந்து கொள்ள உதவியது. புதிய கட்டிடக் கொள்கைகள், நிலநடுக்க எதிர்ப்பு கட்டிடக்கலை மற்றும் முன்னெச்சரிக்கை அமைப்புகள் உருவாக்கப்பட்டன. இந்த நிகழ்வு விஞ்ஞானிகளுக்கு பிளேட் டெக்டானிக்ஸ் மற்றும் நிலநடுக்க மாதிரிகளை ஆய்வு செய்ய முக்கியமான தரவுகளை வழங்கியது.